How stock prices move. கம்பெனி சேம் ஆயிருக்கு, ஆஃபீஸ் சேம், எம்ப்ளாயீஸ் சேம். ஆனா ஷேர் பிரைஸ் மட்டும் டெய்லி சேஞ்ச் ஆகுது. ஒரு நாள் மேல, இன்னொரு நாள் கீழே. இது மேஜிக்கா? இல்லாட்டி யாராவது ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்களா? ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸ்டாக் பிரைஸ் மூவ் ஆகுறது டிமாண்ட் அண்ட் சப்ளைனால தான். இன்னைக்கு நம்ம அதை டீப்பா பட் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. பிரைஸ் டிசைட் பண்றது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஷேரை வாங்குறவங்க அதிகமான டிமாண்ட் ஹை, விற்கிறவங்க கம்மியான பிரைஸ் மேல போகும். அதே மாதிரி விற்கிறவங்க அதிகம், வாங்குறவங்க கம்மி, பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கலா கீழே வரும். இது grocery கடை லாஜிக் மாதிரி தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தினா பிரைஸ் இன்க்ரீஸ், டிமாண்ட் இல்லைன்னா டிஸ்கவுண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டும் சேம் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், ஏன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்? செவரல் ரீசன்ஸ் இருக்கு இதுக்கு. கம்பெனி குட் ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நியூ ப்ராடக்ட் லான்ச் சக்சஸ் ஆனா, இல்லைனா ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா, பாசிட்டிவ் நியூஸ் வந்தா, இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல க்ரோ ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே வாங்க ட்ரை பண்ணுவாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நெகட்டிவ் நியூஸ் வந்தா, லாஸ் ஆயிருந்துச்சுன்னா ஃபியர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாக் பிரைஸ் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி எமோஷன்ஸ் இருக்கு. ரெண்டு மெயின் எமோஷன், ஒன்னு கிரீட், இன்னொன்னு ஃபியர். கிரீட்னா பிரைஸ் இன்னும் மேல போகும், இப்ப வாங்கணும். ஃபியர்னா பிரைஸ் கீழே போகுது, சீக்கிரமா விற்கணும். சம்டைம்ஸ் பிரைஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா மூவ் ஆகும், சம்டைம்ஸ் எமோஷன்னால ஃபாஸ்டா மூவ் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் பீப்புள் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதான் சடன் ஸ்பைக்ஸ், சடன் கிராஷஸ். ஸோ மார்க்கெட்ல லாஜிக் எமோஷன்ஸ் ரெண்டும் மிக்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, கம்பெனி வேல்யூ அண்ட் ஷேர் பிரைஸ் ஆல்வேஸ் சேம். ஸ்பீட்ல மூவ் ஆகாது. ஷார்ட் டேர்ம்ல எமோஷன்ஸ் டாமினேட் பண்ணும், லாங் டேர்ம்ல பர்ஃபார்மன்ஸ் டாமினேட் பண்ணும். அதான் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஓட்டிங் மெஷின், லாங் டேர்ம்னா வெயிங் மெஷின். மீனிங் ஷார்ட் டேர்ம் பாப்புலாரிட்டி, லாங் டேர்ம்னா ரியல் வேல்யூ. ஸோ இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ ஷேர் ப்ரைஸ் மூவ் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் கிரியேட் பண்றது நியூஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ரீசன் ஃபியர், கிரீட். லாங் டேர்ம்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுனா மார்க்கெட் கன்ஃபியூஷன் கம்மியாகும். ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வை பண்ண நாலேஜ் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எமோஷன்ஸ் புரிஞ்சுக்க மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். இந்த மாதிரி சிம்பிளா கிளியர் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல மிஸ் பண்ணாம ஸ்டே டியூன்ட். லேர்னிங் ஃபர்ஸ்ட், இன்வெஸ்டிங் நெக்ஸ்ட்.